ராஜ கிரகம் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ராசிநாதனாக கொண்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இதுவரைக்கும் இருந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் எப்படி விடுபடலாம், உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வர நீங்கள் என்ன செய்யணும், சமுதாயத்தில் உயர்ந்தவங்களோட நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் என்ன மாதிரியான செயல்களை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு கஷ்டங்களுக்கான பலன்களும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்கா இல்லையா, வரக்கூடிய புது வருடத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஆளுமை நிலையான மனநிலை கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க. இவங்க ஒவ்வொரு செயலையுமே இவங்களோட சிந்தனை ஒரு தனிச்சிறப்பு கொண்டு காணப்படும். ரொம்பவும் தைரியமாகவும் உற்சாகமாகவும் எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. போட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரிங்க, எப்பொழுதுமே அவங்க முதல் இடத்துல இருக்கணும்னு விரும்புவாங்க. அதற்கான ஒவ்வொரு முயற்சிகளையுமே இவங்க சிறப்பாக செய்வாங்க. சிம்ம ராசிக்காரங்க ஒரு நல்ல குணவான்களாக இருப்பாங்க. ஒற்றுமை உணர்வு, இவங்களோட திறமையை வெளிப்படுத்துறது, மற்றவங்களுக்கு உதவும் குணத்தால் இவங்க ஒரு தனிச்சிறப்பை கொண்டு காணப்படுவாங்க. ராசியின் பெயருக்கேற்ப சிங்கத்திற்கே உரித்தான கம்பீர தோற்றமும் இவங்க கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலில் இவங்க ஈடுபடுறதுக்கு முன்னாடி முழுமையாக தீவிரமாக யோசிச்சுட்டு தான் இந்த செயலில் இறங்குவாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அது எல்லாமே தாங்கிக்கூடிய மன உறுதி இவங்க கிட்ட இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். இரக்க குணத்தாலேயுமே மற்றவங்களுக்கு உதவும் குணத்தை இவங்க செய்யக்கூடிய செயல்களை யாராலையும் மிஞ்ச முடியாது. அந்த அளவுக்கு திறமையாக செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வர சண்டையை எளிதில் விட மாட்டாங்க. எதிரிகளை ஊடுருவி கண்டறிந்து தக்கபடி அவங்களுக்கான தண்டனை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும். இவங்க கிட்ட எல்லாமே சிறப்பான குணங்கள் இருக்குது. ஆனால் அதே மாதிரியே ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறதும் இவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா அதை மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டா இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். இவங்க அந்த பிடிவாத குணத்தால் மட்டும்தான் ஒரு சில செயல்களில் பின்னடைவு ஏற்பட்டு இருக்கும். இவங்களுக்காக எல்லோருமே விட்டு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க விட்டு கொடுப்பாங்க. இவங்கள ஒரு செயல்களில் முன்னோக்கி போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா யார் சொன்னாலும் சரிங்க, எப்பேற்பட்டவங்க வந்து சொன்னாலும் சரி, அந்த காரியங்கள்லேருந்து பின்னோக்கி வரவும் மாட்டாங்க. அந்த செயல்களில் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் மனநிறைவு பெறக்கூடியவங்களா இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் கொண்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகவும் உங்களோட வாழ்க்கையில் செல்வ நிலை உயரவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பரிகாரமாக வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவும் நல்ல பயன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எலுமிச்சை பழ தீபத்தை வீடுகளில் ஒருபோதும் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த அன்னையோட அருளால் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி இன்பமுடன் வாழ நாங்கள் அந்த அம்மனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மார்கழி மாதம் ஒரு புண்ணிய நிறைந்த மாதமாக இருக்குங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மார்கழியில் வரக்கூடிய 30 நாட்களுமே பிரம்ம முகூர்த்தத்தில் தனுர் மாத பூஜை நடைபெறும். இந்த மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை நேரம் அப்படின்னும் சொல்லலாம். ஆடி மாதம் முதல் மார்கழி வரைக்குமே தட்சிணியா என புண்ணிய காலம் இருக்குது. மார்கழி தட்சிணியா என புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாகவும் இருக்குது. தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம் தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புண்ணியம் நிறைந்த காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் கூடியிருக்குங்க. ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணியத்தில் குரு பகவானோட இணைவது அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நடக்காத விஷயம். குரு பகவான் சூரியனோட இணைவது கோடி புண்ணியம் கொடுக்குங்க. குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நடைபெறும் வாய்ப்பு உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமாக நஞ்சமா வெளியே சொல்கிற அளவுக்கு இல்லை, அதுக்கு மேலே
மேலே இருக்குது, நான் என்ன பண்ணுறது, இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு கஷ்டத்துக்குரியதாக இருக்குது, பண கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், நிம்மதி இல்லாத நிலைமைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ரொம்பவும் புண்ணியம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நீங்கள் ஒரு செயலில் இறங்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி பாதையில் அமையும். உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீடித்திருந்த குழப்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு வண்டி வாகன யோகத்தை தருவார். சொத்து வாங்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்களோட கனவு நிறைவேறும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஒரு சில இன்னல்கள் உங்களை தொடரும் அப்படிங்கிறதுனால புதிய தொழில் இந்த மார்கழி மாதத்தில் வேண்டாங்க. இருக்கிற தொழிலை எப்படி நிலைநாட்டணும் அப்படின்றத கவனத்தை முழுமையாக உங்களோட தொழிலில் செலுத்துங்க. அதன் மூலம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். உங்களோட குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். பொறுமையாக இருக்கிறது இந்த மார்கழியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லதாக இருக்கும். குருவின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைத்திருக்கிறது. காரணம் என்னன்னா, குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கிறார். இதன் மூலம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு நீங்கும். குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கும் இந்த காலகட்டம் மிகவும் யோகமான மாதமாக அமையும். ஆனாலும் வேலை விஷயத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க. உங்களை நிரூபிக்க இது ஒரு நல்ல மாதமாக இருக்குது. பண தட்டுப்பாடுகள் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நீடிக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசைப்பட்ட வண்டியை வாங்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்வீங்க. ஏதாவது சண்டைன்னு சொல்லிட்டு நண்பர்களுமே உங்களை விட்டு கடந்த காலத்தில் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுமே அவங்க செஞ்சு தவற உணர்ந்து உங்ககிட்ட அவங்களாம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். சொத்து வாங்கும் பொழுதுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சொத்து சேர்க்கை இருக்குது. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த கனவு பலிக்குது அப்படிங்கிறதுனால எடுத்தமோ கவுத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. நீங்கள் ஒரு 4 விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. இந்த நிலம் வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, வீடு வாகனம் வாங்குறதா இருந்தாலுமே எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. யார் ஒருத்தருக்குமே இந்த வாக்குறுதி கொடுத்து நான் இதை பண்ணித்தரேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறீங்க இல்லையா, அதையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், யாரையும் நம்பி சாட்சி கையெழுத்து மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் போட்டுறாதீங்க. நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இந்த 4 விஷயமுமே இந்த சிம்ம ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பொருந்துங்க. அதனால் கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதன் பிறகு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் மூலம் உங்களோட வருமானம் அதிகரிக்கும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் உங்களோட திறமையான செயல்பாட்டால் அனைத்து விஷயத்திலையுமே பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பை பெற போறீங்க. உங்களோட குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவங்களுக்காக கொஞ்சம் அதிகமாக பாடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செஞ்ச காரியங்களில் ஒரு சில தடை ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவு உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் தாமதம் நடக்கலாம். புதிய நட்புகள் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் வாய்ப்பையுமே பெற போறீங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதற்கு கொஞ்சம் கூடுதலாக உழைப்புமே போடுற மாதிரி தாங்க இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும். ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும். புகழை தக்க வைத்து கொள்ள சிறிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு தாங்க ஆகணும். பெண்மணிகள் குழந்தைகள் சந்தோஷம் அடைவீங்க. கணவருடன் ஒற்றுமையாக நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அனுசரித்து போவது நல்லதாக இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனத்தை குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே பாராட்டுவாங்க. புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க.
மாணவ மாணவிகள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடோடு இருப்பீங்க. பெற்றோர்களின் ஆதரவும் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியடையும் வாய்ப்பையுமே இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. விளையாட்டுகளில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளுமே இந்த மாதம் நிறைஞ்சு காணப்படுது. மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.